La 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 li la 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 li la 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 li la 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 la. வீடியோல நாம 7.5 ரிசர்வேஷனுக்குரிய எக்ஸ்பெக்டட் 2025 ஆயுஷ் கட் ஆஃப் தமிழ்நாடு நடத்துகிற ஆயுஷ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வரவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆயுஷில் 7.5 ரிசர்வேஷன் எப்படி பிரிக்கிறாங்க, அண்ட் தென் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும், அண்ட் தென் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆயுஷ் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, அந்த என்ன டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இருக்கணும், தென் உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிங்களா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நடத்துகிற கவுன்சிலிங். இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கவர்மெண்ட் ஆயுஷ் காலேஜஸ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி. இதில் இருக்க 5 கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சித்தாவில் ஒரு 11 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதாவில் ஒரு 5 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, ஹோமியோபதியில் ஒரு 10 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க சீட்ஸ்லையுமே 7.5 ரிசர்வேஷன் சீட்ஸ் வரும். ஸோ சித்தாவில் ஆயுஷில் இருக்க 5 கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்லையுமே நீங்கள் போய் 7.5 ரிசர்வேஷன் சீட்ஸை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் போகும்போது இப்போ 7.5 ரிசர்வேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் எந்த காலேஜ், நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீஸுமே உங்களுக்கு வந்து இல்லை. டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் வந்து சீட் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வரேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஜியோ. இந்த புக் ஃபீஸு, மற்ற ஃபீஸ், எக்ஸ்ட்ரா செலவு ஃபீஸ் தான் நம்மளோட ஃபீஸு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் ஃபீஸு, மற்ற ஃபீஸ், காலேஜுக்கு உண்டான எல்லா ஃபீஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் கேட்டகரிஸ் வைஸாக பிரியும். இப்போ எப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் தனித்தனியாக பிரியும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸுமே தனித்தனியாக இந்த மாதிரி தான் பிரியும். ஒவ்வொரு காலேஜஸில் சீட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பிசிக்கு இவ்வளோ சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எம்பிசிக்கு 4 சீட், ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மினிமமாக எவ்வளோ சீட்ஸ் வரும் அரௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஆயுஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 130 சீட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு. ஸோ அடிஷ்னல் ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஆட் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த காலேஜை பொறுத்து எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வரைக்கும் 130 to 150 சீட்ஸ் இதுக்குள்ளே மினிமம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஆயுஷில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வருவீங்க, யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்க இது நீங்கள் வந்து தமிழ் மீடியமாகவும் இருக்கலாம், அந்த இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்து காம்படிஷனுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக அப்ளிகேஷன் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஓடையே சேர்த்து விடுவாங்க. ஓகேங்களா? அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 7.5 உள்ள கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அதில் டிக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணி அதுக்குரிய டாக்குமெண்ட்டை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எம்இஸ் நம்பரை வச்சு 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான 7.5 ரிசர்வேஷனுக்குரிய போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் இயர்லியராக 2021 அந்த மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எம்இஸ் நம்பரே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கல ஆனாலுமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா, நார்மல் கவர்மெண்ட் கோட்டா இருக்குங்களே அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கூட ஆகுவீங்க. இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டே கூப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி 7.5 ரிசர்வேஷனில் ஃபஸ்ட்டே கூப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் ஆரம்பிக்கும். ஸோ சீட் கிடைக்கல அப்படின்னா 7.5க்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாலுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் உங்கள் மார்க்குக்கு என்ன டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். 7.5 ரிசர்வேஷனில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ.
ஓகேங்களா. அது கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போனீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் போனீங்கன்னா அந்த ஃபீஸ் என்னவோ அதை நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெதர் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருந்தாலுமே ஓகேங்களா. 7.5 கோட்டாக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இருக்குமே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு ஃபீஸ் ஃப்ரீயுமே இருக்காது. ஸோ நார்மல் கவுன்சிலிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நீங்களும் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. தனி ரேங்க் லிஸ்ட், தனி கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஒரு டேயில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் தனியாக வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது தனி ஓகேங்களா. கவர்மெண்ட் கோட்டாலையுமே உங்கள் பேர் வரும். ஸோ வந்து நார்மல் கவர்மெண்ட் கோட்டாலையுமே உங்கள் சீட்ஸில் உங்கள் பேர் வந்து உங்கள் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு இருக்கும். அந்த நார்மல் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாலையுமே உங்களோட நேம் அண்ட் தென் வந்து அதுலேயுமே வருவீங்க ஓகேங்களா. ஸோ நீட்டில் நம்ம வந்து நீட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ நீட் காம்படிஷனை வச்சு தான் இதில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீட்டில் வந்து பாஸ் மார்க் மேலே வந்து எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம வந்து அப்ளையே பண்ண முடியும். ஸோ நீட் மார்க் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து 100 to 150 மார்க் ரொம்ப நல்ல விஷயம் கம்மியாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் அதே ரேங்க் மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருக்கவங்களே இந்த மார்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து டோட்டலாக இந்த 5 ஆயுஷ் இதில் 130 சீட்ஸ் டோட்டலாக சொன்னாங்களே கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் ரெண்டுமே சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் வந்து போட்டிருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லை, சேர்த்து ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே சேர்த்து. ஸோ இதில் சீட்ஸ்லாம் வந்து பிரியும் போது லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து பிரியும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 130 சீட்ஸ்னால் ஓசி சீட்ஸ் தரணும், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 3 சீட்ஸ் தான் அப்படி இது வரும்போது தான் ஸோ அரௌண்டு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ மினிமமாக தான் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கிடைக்க சான்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 7.5 ரிசர்வேஷனை பொறுத்து ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி 7.5 ரிசர்வேஷன் எக்ஸ்பெக்டட் 2025 கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும். ஓசி பார்த்தீங்கன்னா 400 அண்ட் தென் பிசி பார்த்தீங்கன்னா 350, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 345 அண்ட் தென் வந்து எம்பிசி பார்த்தீங்கன்னா 300, எஸ்சி வந்து 250 அண்ட் தென் எஸ்சிஏ வந்து 245 அண்ட் தென் வந்து எஸ்டி வந்து 230. ஸோ இது ஏன் இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ வந்து பக்கமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சிஏ எஸ்டிக்குலாம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 to 4, 5 சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப்குள்ளே இருக்கவங்க ஸோ நிறைய பேர் வந்து அப்போ வந்து இருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கட் ஆஃப்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறதால அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆயுஷை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்ஸாக இருக்கட்டும் அந்த வந்து ஏதாச்சும் இதாக இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னு நான் யூடியூப் அபோட் போனீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணிக்கலாம், உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டாட்டா பை பை.